வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏஞ்சல் மாடலில் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் போயிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது போயிட்டு நிஃப்டி கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு ஆப்ஷன் செயின் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க தெரியும் இல்லைங்களா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்டர் பை பண்ணி காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா 1 லாட் கொடுத்துட்டு கேரி ஃபார்வர்டில் இருக்குது. நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். இன்ட்ராடே பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடில் நம்ம மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஈவினிங் 3:15 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுங்க. நம்ம இது இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம ட்ரேடே எடுக்க முடியும். இந்த இன்ட்ரா ட்ரேடிங்கில் நம்ம ஒரு ஆர்டர் பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு 2 to 3 hours ஆச்சு அந்த பொசிஷனை வாட்ச் பண்ணி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாசிபிள் இதில் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஸ்டாக்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டெலிவரியில் நம்ம பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மார்னிங் டு ஈவினிங்குள்ளேயே ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடணுங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு ட்ரேடு பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடை எடுக்கணுன்னா உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோங்க. உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்னோடைய ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய லிங்க்கு தரோங்க. நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லித்தரோங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ் புக்கு, இது மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்டை 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஓப்பன் ஆகி நம்மளால் ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் இல்லைங்க. நம்ம போய்ட்டு ஒரு சின்ன ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுக்கலாங்க. லாங் டைம் பர்பஸ்க்கு பை பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த லிங்கை தொட்டிங்கன்னா இது 3 ப்ரூஃப் வச்சுட்டு இருந்திங்கன்னா அவங்க கேட்குறதுல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டே வந்தோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுங்க. நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது ஆக்டிவேட் ஆகிடுங்க. மேலும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.